மனிதரில் புனித ஹியூபெர்ட், கணிதவியலாளர்களின் பாதுகாவலர். பெல்ஜியம் நாட்டில் அக்விடென் பகுதியில் கோமகன் பெர்ராண்ட் என்பவர் மகனாக ஏறக்குறைய 656ஆம் ஆண்டு பிறந்தவர் ஹியூபெர்ட். இவரது தாய் யார் என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன. பல்வேறு பெயர்கள் முன்மொழியப்படுவதால் நிலையான முடிவு எட்டப்படவில்லை. வளர்ந்த இளைஞரான ஹியூபெர்ட் பாரிஸில் இருந்த அரசர் 3ஆம் தியோடரிக் என்பவரின் நோஸ்ட்ரியா அரண்மனைக்கு சென்றார். தனது தோற்றம், எல்லாரிடமும் பழகும் குணம், சிறந்த பண்பு அனைத்தின் வழியாகவும் எல்லோரையும் ஈர்த்தார். அதனால் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். தனது காலத்தில் வாழ்ந்த மற்ற எல்லா உயர்குடியினரையும் போலவே இருவரும் ஆடம்பரமாகவே வாழ்ந்தார். உலகப் போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். வேட்டையாடுவதில் அலாதி இன்பம் அடைந்தார். திடீரென்று ஒரு நாள் நோஸ்ட்ரியா அரண்மனையில் மேயராக இருந்த எஃப்ரோயின் அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினார். எல்லோரையும் அடக்க ஆள நினைத்தார். நிலைமை கைமீறிப் போனதால் எல்லோரும் அரண்மனையில் இருந்து கிளம்பினார்கள். அவர்களுடன் ஹியூபெர்ட்டும் புறப்பட்டார். வந்தவர்களை ஹிரிஸ்டல் பகுதியைச் சேர்ந்த பிப்பின் அன்பொழுக வரவேற்றார். இவர் அரண்மனை மேயராக இருந்தார். ஹியூபெர்ட்டிடம் திறமை பளிச்சிடுவதைக் கண்டு பிப்பின் அவரை உடனடியாக அரண்மனையை கவனித்துக் கொள்ளும் மிக உயர்ந்த பொறுப்பில் நியமித்தார். மீண்டும் வாழ்வில் மகிழ்ச்சி தோரணம் கட்டியது. புளோரிபன்னே என்ற நங்கை ஹியூபெர்ட் மணம் முடித்தார். திருமணத்தின் அடையாளமாக புளோரிபானே கருவுற்றார். ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்து போனார். மனைவி இறந்த பிறகு அரண்மனையை விட்டு வெளியேறி ஹர்டெனஸ் வனப்பகுதிக்குள் சென்றார். வேட்டையாடுவதில் தன் துன்பத்தை மறந்து திரிந்தார். ஆன்மீக அனுபவம் திடீரென்று ஏற்பட்டது. புனித வெள்ளி அன்று காலை மக்கள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இவர் வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். மான் ஒன்றை விரட்டி ஓடினார். ஓடியபடி இருந்த மான் திடீரென்று திரும்பி நின்றது. இவர் அதிசயித்துப் போனார். ஏனென்றால் மானினது கொம்புகளுக்கிடையில் சிலுவை ஒன்று இருந்தது. ஹியூபெர்ட் விரைவில் மனமாறி இறைவனின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நீ விரைவில் நரகத்திற்கு சென்றடைவாய் என்று குரலொலி ஒலித்தது. நெடுஞ்சான் கிடையாக விழுந்த ஹியூபெர்ட், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார். போய் ஆயர் லாம்பெர்ட்டை சந்தித்து அவர் உனக்கு அனைத்தையும் அறிவிப்பார் என்றது அக்குரலொலி. உடனே மாஸ்ட்ரிட்ரிக் என்ற ஹியூபெர்ட் ஆயர் லாம்பெர்ட்டை சந்தித்தார். அன்புடன் வரவேற்ற ஆயர் ஆன்ம குருவாக இருந்த அவரை வழிநடத்தினார். ஹியூபெர்ட் அனைத்து உலக நாட்டங்களையும் துறந்தார். தம் பிறப்புரிமை மற்றும் மகனை தமது இளைய சகோதரர் ஓடோவிடம் ஒப்படைத்தார். தமது செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு அளித்தார். குருத்துவ பணியாற்ற படித்தார். குருப்பட்டம் பெற்ற பிறகு மறைமாவட்ட நிர்வாகத்தில் உரிய இடம் பிடித்தார். ஆயரின் வேண்டுகோளின்படி ரோமைக்கு 708இல் திருப்பயணம் புறப்பட்டார். அந்த இடைவெளியில் ஆயர் லாம்பெர்ட்டை சிலர் கொன்றுவிட்டதால் மாஸ்ட்ரிக்டரின் புதிய ஆயராக ஹியூபெர்ட் திருப்பொழிவு செய்யப்பட்டார். ஆயராக இருந்தபோது வந்த வருமானம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். ஜெபம், நோன்பு, ஜெபம் என்று வாழ்நாட்களை கழித்தார். தம் மறையுரையை ஆற்றும் திறனால் எல்லாரது மனமும் மகிழ வைத்தார். 720இல் தாம் கண்ட காட்சியின்படி லாம்பெர்ட்டின் திருப்பண்டத்தை எடுத்து லீச் என்ற இடத்தில் அடக்கம் செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னாளில் இதுவே மறைமாவட்ட தலைமை இடமானது. முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நற்செய்தி அறிவித்து அர்டெனஸ் வனப்பகுதி மற்றும் டாக்செந்திரியா பகுதியில் இருந்த மக்களை கிறிஸ்துவ முறைக்கு கொண்டு வந்தார். ஓய்வின்றி உழைத்த ஹியூபெர்ட் 727 மே 30 அன்று இறந்தார். நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதற்குள் சேவை செய்து நம் வாழ்வு வாழ நினைக்கிறவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். புனித ஹியூபெர்ட்டே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.